என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள். நாளைய விடியலில் உன் தாயானவள் உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்றால் என்னை நீ தவிர்த்து விடாதே. ஏனென்றால் என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது. அம்மா உனக்கு நல்ல பதிலை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வேதனைப்பட்டதை நான் நன்கு அறிவேன். உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக ஆடி மாதத்தினுடைய நாளைய மங்கள நாளில் உனக்கான விடையை நான் தரப்போகின்றேன். உன் கைகளில் வந்து சமர்ப்பிக்கின்றேன். என் தங்கமே, நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்கான என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்று இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ நீ தயாராக இரு. உன்னை இந்த வாழ்க்கைக்கு நல்லபடியாக கொண்டு சேர்க்க நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கு கொடுக்கின்ற உத்திரவாத வாக்கு என்பது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அம்மா ஒருபொழுதும் அதை இல்லை என்று நான் தவிர்க்க மாட்டேன். நான் உனக்கு தர நினைத்து விட்ட விஷயங்களை யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எதிர்பார்த்து நிற்காமல் நான் நிச்சயமாக உனக்கான நேரத்தில் உனக்கான நல்ல விஷயங்களை முழுமையாக கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் போல நீ முழுமையான மனநிறைவோடு இருந்துவிட்டால் போதும். என்ன சூழ்நிலைகள் இன்று வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கும், எதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து எடுக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். நான் உனக்கு இத்தனை தைரியமான வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று வேண்டுமானால் உனக்கு மனக்கசப்போடு இருக்கலாம், உனக்கு மன கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நாளை உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும். அதை நான் உனக்கு செய்து கொடுக்கின்ற சத்தியமாக எடுத்துக்கொள். என் பிள்ளையே, இன்று விட்ட விஷயம் நாளை நீ பிடித்து விடுவாய். இன்று எந்த ஒரு விஷயத்தை உன்னால் சரியாக கையாள முடியாமல் தவிர்த்து நின்றாயோ நாளை அந்த விஷயம் உன் கைகளில் நிச்சயமாக சேரும். என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்க வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷங்கள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எதற்காகவும் என் குழந்தை வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நீ துணை கொண்டிருப்பது உன் அம்மா நான் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அம்மாவின் அன்பு கிடைத்துவிட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தேவைப்பட போகின்றது? உனக்கு அது கிடைக்கின்றது என்றால் அதனை முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அனுபவங்களை நீ சரியான நேரத்தில் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக முழுமையான மனநிறைவை கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது. எப்பொழுதும் போலத்தான் சந்தோஷமும் பின்தொடர்ந்து வருகின்றது. அதனால் எதற்காக என் பிள்ளை கவலைப்படுகின்றாய்? எல்லாமும் உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது. உனக்கானதாக மாறும் பொழுது எல்லா விஷயங்களும் நீ எதற்கும் கலங்கி நிற்க வேண்டாம். எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட்டு கண்ணீர் விட வேண்டாம். எல்லாமே ஒரு நாள்
உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உன் கண்களில் வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நாளையிலிருந்து இப்பொழுது வரை நடந்த விஷயங்களை எண்ணுகின்றாய் அல்லவா? அதில் உனக்கு வந்த கஷ்டங்களை மட்டும் சிந்திக்காமல் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களையும் சிந்தித்துப்பார். நிச்சயமாக ஏதாவது ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கும். எந்த இடத்தில் விட்டாய், எந்த இடத்தில் நீ வாழ்க்கையை விட துடித்தாய் என்று சற்று சிந்தித்து பார். நீ அதை மட்டும் புரிந்து கொண்டால் நாளைய வெற்றி உன்னுடையது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, தவறு எங்கே நடந்தது, எந்த இடத்தில் நீ கோட்டை விட்டாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் நிச்சயமாக அடுத்தது என்ன செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி விடுவாய். எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக வருகின்ற நன்மைகளை இனிமேல் நீ காண வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தருகின்ற அற்புதங்களை நீ உணர வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ கைவிட நினைக்காதே. என் பிள்ளையே, இன்றோடு எதுவும் முடிந்துவிடப் போவதில்லை. நாளை என்ற ஒன்று இருக்கின்றது என்றால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ சந்திக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் இன்றோடு முடிவதில்லை. நாளையும் உனக்கு இந்த வாழ்க்கை எதையாவது கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிர்நோக்கி தொடங்க வேண்டும். எப்பொழுதும் போலத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக எண்ணி இன்றைய வாழ்நாளை முடித்து கொள்ள நினைக்காதே. என் பிள்ளையே, நாளைய சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். என் தங்கமே, நாளைய விடியலிலும் உனக்கான வெற்றி உறுதியாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு நடந்து கொள். நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் இந்த தாயானவள் நான் ஓய்ந்துவிட மாட்டேன். நான் உன் வாழ்க்கையை எப்படி நினைக்கின்றோனோ அதுவரை உன்னை மாற்றித்தான் விடுவேன். உன் சந்தோஷங்களை உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, என் பிள்ளைக்கான நன்மைகளை நான் கொண்டு வருகின்றேன். உனக்கு உதவிகள் என்பது யார் மூலமாக கிடைக்கும் என்று இப்பொழுதே நான் சொல்கின்றேன் கேள். என் பிள்ளையே, நாளைய விடியலில் இன்று நீ பட்ட கஷ்டத்திற்கு யார் மூலமாக உனக்கு தீர்வு கிடைக்கின்றதோ, யாருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனநிலையை மாற்றுகின்றதோ, யாருடைய வார்த்தைகள் உனக்கு தீர்வாக உன் மனதிற்கு தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை தான் நீ முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியானால் இவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான இருக்கக்கூடிய நிரந்தரமானவர்கள். இவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யக்கூடியவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு உனக்கு கஷ்டங்கள் நடக்காது என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு உனக்கு எந்த சூழ்நிலையும் வராது. என் அன்பு குழந்தையே, நீ எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் மற்றவர்களுக்கு தீங்கினை மட்டும் செய்யாமல் இருந்தாலே உன் தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டாலே போதும். உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.